Hello my dear friends and family, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் Vishvas Craft. இன்னைக்கு ஓல்டு பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் பார்க்கலாம். இது வந்து நான் மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம கிளாஸ் பேங்கிள் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. அதுலேயுமே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, கிளாஸ் பேங்கிள் வந்துட்டு உடஞ்சிருதுக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ் பேங்கிளுக்கு பதில் நீங்கள் மெட்டல் பேங்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெஸ்ட். இப்போ இந்த பேங்கிள்ஸ் எல்லாத்துலேயும் என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளன் த்ரெட்டை வந்துட்டு ஃபுல்லாக சுற்றிக்கலாம். நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி உள்ளன் த்ரெட்டை சுற்ற போகிறோம். நீங்கள் உள்ளன் த்ரெட் கலர் வந்து எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பேங்கில் ஃபுல்லாக நம்ம இந்த த்ரெட்டை சுற்றிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. இப்போ ஸ்கை ப்ளூ கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் த்ரெட்டை நான் சுற்றுற மாதிரி சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் சுற்றிட்டு அப்படியே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாற்றி மாற்றி சுற்றிட்டு வரணும். கடைசியாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ் ஷேப்பில் இருக்கும், பார்க்குறதுக்கு கிராஸிங்காக ஒரு ஷேப் இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட மேலே வந்துட்டு நம்மளுக்கு கவுண்டிங் வந்துட்டு 11 டைம்ஸ் நான் சுற்றிருப்பேன். அதே மாதிரி கீழே 11 டைம்ஸ் சுற்றிருப்பேன். சுற்றி முடிச்சுட்டு நம்ம கடைசியாக கட்டும்போது பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். நான் பேக்ரவுண்ட் கொஞ்சம் மாற்றிடுறேன், அது கலர் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக தெரியாது. இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு 2 சைட்லேயுமே அந்த 2 எண்டு இருக்கு இல்லையா, அந்த நூலையுமே இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். ஒரு ட்ரிப்பு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கலாம். ஒரு 2-3 நாட் நல்லா டைட்டாக போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம் நூலை. இப்போ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்துட்டு 9 பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு கார்டு எடுத்துகிட்டு கார்டில் 20 டைம்ஸ் சுற்றிருக்கேன் நான். இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றிட்டு நம்ம சென்டரில் வந்துட்டு நாட் போட்டு கட்ட போகிறோம். அவ்வளோதான். கட்டிட்டு கீழ்ப்பக்கம் மட்டும் ஈவனாக கட் பண்ணணும். இப்போ ஹேங்கிங்க்கு எடுத்திருக்க கலரும் சேம் கலர் தான், ஸ்கை ப்ளூ அண்டு பிங்க்கில் தான் எடுத்திருக்கேன். டோட்டலாக நம்மளுக்கு 5 ஹேங்கிங் தேவைப்படும். ஹேங்கிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம ஹேங்கிங் வந்து கீழ்ப்பக்கம் ஈவனாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி நூலில் நம்ம எம்ப்ராய்டரி நூல் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு டேக் கொடுப்பாங்க மேலே. அதை எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஈவனாக கட் பண்ணிடலாம். இது வந்து நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். இன்னும் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு. இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பிங்க் கலர்லேயும் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. ஸ்கை ப்ளூ கலரில் வந்துட்டு 3 ரெடி பண்ணியிருக்கேன். பிங்க்கில் 2 ஹேங்கிங் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பீடு வந்து கோத்துருக்கேன். ஸ்கை ப்ளூக்கு வந்துட்டு பிங்க்கும், பிங்க்குக்கு வந்து ப்ளூ கலர்லேயும் கான்ட்ராஸ்ட்டாக கோத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம திலகம் ஷேப்பில், அதாவது ட்ராப் ஷேப்பில் நான் வந்துட்டு ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன்ஸை இந்த பேங்கிளோட சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிடலாம். நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராக முடிக்க போகிறோம் நம்ம வால் டெக்கரை. ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி கட்ட போகிறோம், அவ்வளோதான். மேலே 1, அடுத்தது 2, திரும்ப 3, 2, 1 இந்த மாதிரி குறைச்சிட்டே வந்து நம்ம ஃபுல்லாக கட்டி முடிக்கணும். பார்க்குறதுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணி கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஹேங்கிங் கட்டும்போது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேங்கிள்ஸை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கட்டியாச்சு. இதை அப்படியே திருப்பிக்கலாம். பேக் சைடில் திருப்பிட்டு எல்லா ஹேங்கிங்கையும் கட்டி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் ஹேங்கிங்கை கட்டிட்டு பக்கத்தில் பிங்க்கு, திரும்ப ஸ்கை ப்ளூ, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வர்ற மாதிரி கட்டிக்கலாம். டோட்டலாக 5 ஹேங்கிங்கையும் கட்டி முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் சைட் திருப்பிட்டு மேலே ஃபஸ்ட்டு பேங்கிள் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக த்ரெட்டு கட் பண்ணி நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கட்டுறேன். இது ஆணியில் மாட்டுறதுக்காக நம்ம கட்ட போகிறோம். ஸோ இதையும் கட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு வால் டெக்கர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கலர் காம்பினேஷன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கை ப்ளூ வித் பிங்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸும் உள்ளன் த்ரெட்டும் வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த வால் டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.